குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். சொல்லுங்க. இவன் எங்கள் பையன் வினோத், 10th ஸ்டாண்டர்ட், கிளாஸில் ஃபஸ்ட்டு. ஆனால் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டான். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா? ஆமாம் டாக்டர். நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறீங்களா? 5 minutes. Hi, I am Dr. Satyamurthy. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ப்ராமிஸ்? நானும் உன்ன மாதிரி தான் 10th ஃபெயில். ஒரு சப்ஜெக்டில் இல்லை, 3 சப்ஜெக்டில். தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன். ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. டாக்டர்ஸ் என்னை காப்பாற்றிட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் ரியலைஸ் பண்ணேன் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு. நான் செத்து போயிருந்தா இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்திருக்க முடியுமா? உன் மேலே எந்த தப்பும் இல்லை, எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பேரண்ட்ஸ். முதல்ல அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும். இது மேஸ், இட்ஸ் அ பிரெயின் கேம். என் ரெக்கார்டு 1 minute 30 seconds. உன்னால் என் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியுமா? சேலஞ்ச். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். வெரி குட். நாட் பேட். என் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கேன். 1 minute and 29 seconds. வெரி இம்ப்ரெசிவ். சாரி, வினோத் பேரண்ட்ஸ் வெளியில் இருக்காங்க, உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. நம்மளால் எதையும் சாதிக்க முடியும். முடியாதுங்கிற பயமோ எண்ணமோ உனக்கு வரக்கூடாது. ஃபெயிலியர் இஸ் த கீ டு சக்ஸஸ். முயற்சி செஞ்சா முடியாதது எதுவும் இல்லை. டாக்டர் வரலாமா? பேரண்ட்ஸ். கம் இன். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சில மெடிகேஷன்ஸ் கொடுத்தா போதும். ஓகே டாக்டர். சூரி பார்த்துப்பா. சரி. சூரி, சார். உங்களுக்கு ஃபைல் ரெடி பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ டாக்டர். வினோத், where there is a will, there is a way. தேங்க்யூ டாக்டர். டாக்டர். குட் மார்னிங் கண்மணி. வெரி குட் மார்னிங் டாக்டர். எழுந்தாச்சா? அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கெட் ரெடி. ஐ வில் கால் யூ லேட்டர். ஓகே டாக்டர். You are so handsome. சூப்பர். என்னங்க கொஞ்சம் பிரியா கொஞ்சம் யூனிஃபார்ம் போட்டு விடுங்களேன். என்னங்க எங்க இருக்கீங்க? என்னால முடியாது. நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நான் ஸ்மார்ட்டா இருந்தா ஏங்க? பிடிக்காத. இப்போ என்ன? நீங்க ஆபீஸ் போக 1 மணி நேரம் இருக்குல்ல. நான் அர்ஜென்ட் ஆபீஸ் போணும். குழந்தைகளை நீயே கிளப்பி விடு. அம்மா நாங்களே ரெடி ஆயிட்டோம். இது என்ன அலங்கோலம்? என்னடி இது? பாத்தீங்களா?
சரி சரி அப்ப குழந்தைங்களை நீயே ரெடி பண்ணா அதான் கஷ்டமான வேலை. அவ துணியது காய போட்டு போங்க. நான் ஏதாவது வேலை செஞ்சு ஆகணுமா? செஞ்ச என்ன தப்புன்ற? செய்யலன்னா உனக்கு கோவம் வருமா? தெரியுதுல்ல, புடிங்க. ஆபீஸ் போறதுக்குள்ள 1000 வேலை வச்சு என்னது? போறேன்ன இல்லன்னா பொழந்துருவேன். போடுங்க. மாதவ் நீ அழகா பிறந்து ஓ குற்றமா? ஐயோ இப்படி ஆட்டி பிடிக்கிறாளே அவளை. யாருடா இது? புதுசா ஒரு பொண்ணு. மாதவ் அட்டாக். ஒட்ட கருவாடு ஒட்ட கருவாடு ஒட்ட கருவாடு. என்னாச்சு? Where is water Karwad? யூத் லைஃப்ல இதெல்லாம் சகஜமப்பா. ஹாய் டாக்டர். எஸ் டியர். பேஷண்ட்டோட இருக்கீங்களா? ஆமாம் பரவாயில்ல சொல்லு. ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணும். லஞ்சுக்கு. ஓ சாரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி அனுப்புகிறேன். நோ நோ நோ, நான் உங்களை சாப்பிட கூப்பிட்டேன். ரியலி? எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். I'll be there in 1 hour. எனக்கு இப்பவே பசிக்குது. அப்போ நீ சாப்பிடு. வாங்க சார், சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, I'll come soon. Bye. எக்ஸ்கியூஸ் மீ, அங்க என்ன பிரச்சனை? ஒரு கிறுக்கு பைய கதவை அடைச்சிக்கிட்டு சூசைட் பண்ணி பண்ண எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்கான் சார். இல்லப்பா, பாயா இல்லாம என்னால வாழ முடியல. சாக போறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன விட்டுருங்க. அர்ஜுன் வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. அர்ஜுன் முடியாதுப்பா, என்னால முடியாது. அர்ஜுன் சாகடா போறேன். ஏன் அப்படி என்ன பிடிவாதம்? இவ்வளவு தூரம் சொல்றோம் நாங்க. அர்ஜுன் என்ன பண்றீங்க? தெரியல, சாக போறேன். குட், நல்ல முடிவு. பை தி வே, அந்த டியூப் கழுத்துல இருந்து எடுத்து காலை கீழே வச்சா நல்லா இருக்கும். அப்பதான் கேஸ் உடம்பு ஃபுல்லா பரவும். இல்லைன்னா பாதி எரிஞ்சு பாதி எரியாம பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதான் நீங்க கேர்ஃபுல்லா உங்களை எரிச்சுக்க சொல்றேன். சார் நீங்க என்ன இது? அப்புறம் பாத்திரத்துல தண்ணி இருக்கு பாருங்க, அதை எடுத்து கீழே கொட்டிடுங்க. அது இருந்தாலும் உங்களுக்கு இடைஞ்சல் தான். கான்ஸ்டபிள் சார், பக்கத்துல டூப்ளிகேட் கீ போடுறவங்க இருப்பாங்க பாருங்க. சரிங்க சார். சீக்கிரம். சார் கீப்பர் வந்துட்டார். இந்த கதவு தான். அர்ஜுன், நீ கண்டிப்பா ஃபயர் பண்ணி தான் சாவணுமா? முழுசா எரிஞ்சிட்டா ஓகே, இல்ல நீ வாழ போற வாழ்க்கை நரகமாயிடும். ஏற்கனவே என் வாழ்க்கை நரகமா தான் இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்குள்ள இவ்வளவு பெயினா? அப்படி என்னதான் நடந்தது உங்க லைஃப்ல? எனக்கு இருந்த எல்லாமே போச்சு. என் வேலை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு அர்ஜுன். நீங்க சொல்றது கேட்கும்போது உங்க மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல தப்பு இல்ல தானே? என் மேல தப்பு இல்ல தானே? 100% உங்க மேல தப்பு இல்ல. அவங்க இல்ல, அவ மாயா. யா மாயா, மாயா தான் தப்பு பண்ணிருவா. உங்களுக்கு அவளை தெரியுமா? உங்களுக்கு அவளை தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். இப்ப நீங்க கதை திறங்களேன், நம்ம பேசுவோம். நோ நோ, கதவு திறந்தா என்ன சாக விட மாட்டீங்க. ஓகே, கதவு திறக்க வேண்டாம், இப்படியே பேசுவோம். இனி பேச ஒண்ணும் இல்ல, நான் சாகுறேன். அது ஓகே, ஆனா உன்னால தாண்டி அர்ஜுன் சத்தன்னு நான் மாயா கேட்க வேண்டாமா? அவ தப்ப அவளுக்கு உணர்த்த வேண்டாமா? கிட்ட வராதீங்க.
கத்தி கீழே போடுறா என்ன இருக்கு சார் அவரை தனியா விடுங்க, சாக விடுங்க. சார் என்ன சொல்றீங்க நீங்க எஸ் எஸ், எனக்கு புரியுது, உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. சார் அவன் என்ன நம்புங்க ப்ளீஸ். கொஞ்சம் வெளியே போங்க, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க கேளுங்க, வெளில வாங்க. ப்ளீஸ். கிட்ட வராதீங்க, என் கழுத்தை நான் வெட்டிக்குவேன். கிட்ட வராதீங்க. நீங்க சொல்லுங்க அர்ஜுன், அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன? அதான் உங்க வேலை போச்சு, மாயா உங்க பேச்சு கேட்கல. அதுக்கப்புறம் சொல்லு, என்ன பேசணும்? உனக்கு என்னதான் வேணும் சொல்லு தொலை. உன்னோட அன்புதான். அதான் நீ வேணும்னு தான் ஒதுங்கி போயிட்டேனே, அப்புறம் ஏன் நான் போற ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து என்ன டார்ச்சர் பண்ற? ச்சே. நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்னை விட்டு ஏன் விலகி போற? இதான் இதான் இந்த டார்ச்சர் தான் எனக்கு பிடிக்கல. அர்ஜுன், நீ என்ன மறந்துடு. அது எப்படி முடியும் மாயா? நான் உன்னை பார்த்து பழகி புரிஞ்சு அதுக்கப்புறம் தானே நமக்குள்ள அது நடந்தது. இது பாரு அர்ஜுன், அது ஒரு ஆக்சிடென்ட். அப்போ எனக்கும் அது தேவைங்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டுச்சு, சம்மதிச்சேன், அவ்வளவுதான். அத நீ காதல் கத்திரிக்கான்னு நினைச்சு விட்டு பிடிச்சு அலைய கூடாதுன்னு தான் இப்போ இங்க வந்த. போதுமா? உன்னோட இருந்த அந்த ஒரு நிமிஷம் என்னால மறக்க முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது மாயா. No. ப்ளீஸ் மாயா, என்னை விட்டு போயிடாத Don't be மாயா. emotional. என்ன புரிஞ்சுக்கோ மாயா, ப்ளீஸ். அர்ஜுன், மாயா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாயா, கொஞ்சம் விடு. ப்ளீஸ் மாயா. விடு சொல்றேன்ல. மாயா, மாயா வாங்க. கிஷோர், ஏய் அர்ஜுன், இப்போ நீ அவர் விட போறியா இல்லையா? நான் உன்னை போக விட மாட்டேன் மாயா. போடா. வாங்க. மாயா, மாயா ப்ளீஸ் மாயா, என்னை விட்டு போயிடாத மாயா. மாயா, அர்ஜுன் அர்ஜுன் ஏய் ஏண்டா ஏன் இப்படி எல்லாம் பண்ற அர்ஜுன்? ஏய் அர்ஜுன், எப்பவும் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவாரா? இல்ல டாக்டர், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சார், ரூமில் தனியாக தான் இருப்பான். திடீர்னு சத்தம் போடுவான். நான் போய் பார்த்தா என்னை கண்ணா பின்னான்னு திட்டுவான். கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவான். மாயாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணியிருக்கான். அவ சம்மந்தப்பட்ட இந்த திங்ஸோ அவளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயங்களோ கோபத்தையும் ஆத்திரத்தையும் உனக்கு உண்டு பண்ணும். ஸோ அது மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. டாக்டர், நாங்கள் அதுக்காகத்தான் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்தோம். டாக்டர், எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றிருங்க டாக்டர். 2-3 சிட்டிங்கில் உங்கள் பையன் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுவான். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா தூங்குறேன். நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன். ஹாய் ரோஹித், நீ 1 வீக்கில் சென்னைக்கு வருவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ 10 நாள் ஆச்சு. நான் இனிமேல் உனக்காக சென்னையில் காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ என் முடிவை மாற்றிக்கிறேன். என் ஊருக்கு கிளம்புறேன். பாய். டிரைவர், ஏன் இந்த கன்ஃபியூஷன்? அந்த ரோஹித் ராஸ்கல் லைன்லேயே வரல. 1 வீக்குன்னா 10 டேஸ் ஆச்சு. அடுத்தது என்னன்னு தெரியாம உங்களுக்கும் ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு. லுக் கண்மணி, நீ எதுக்காக சென்னைக்கு வந்த? ப்ரொஃபஷனுக்காகவா இல்லை ரோஹித்துக்காகவா? ரோஹித்தால கிடைக்க போற ப்ரொஃபஷனுக்கு.
பட் ரோஹித் இல்லாமல் ஐ கான்ட் டூ எனிதிங்னு தோணுது. ஆல் மை ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ரோஹித். சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நம்மால் முடியுமான்னு சந்தேகப்படுறது, முயற்சி பண்ணாமலேயே இது வேண்டான்னு விலகிறது. குட். ஆமாம், ரோஹித்னு ஒருத்தனோட கான்டாக்ட் உன் லைஃப்பில் கிடைக்கலனா என்ன பண்ணியிருப்ப? வேற ஐடியா பண்ணியிருப்பேன். Do it now. எப்படி முடியும்? லண்டன் போகணும், அதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும், விசா அப்ளை பண்ணணும். விசா வர வரைக்கும் நான் சென்னையில் சர்வைவ் பண்ணணும். ஃபிலாசபிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் வித்தியாசம் தெரியாத பொண்ணு நான் இல்லை. ஸோ என்னோட ப்ரொஃபஷன் ஆசைக்கு ஒரு டாட். தட்ஸ் ஆல். பயத்துக்கும் தேவையில்லாத பழக்கத்துக்கும் டாட் வைக்கலாம். ஆனால் நீ உன் எய்முக்கும் டாட் வச்சுட்ட. ஸோ இந்த டிஸ்கஷனுக்கு நானும் வைக்கிறேன் டாட். டாக்டர், லண்டன் போகிறதுக்கு ரோஹித் தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லை. ஃபில் அப் த அப்ளிகேஷன். சொல்லுமா. ஏண்டி எங்களெல்லாம் ஒரேடியோ மறந்துட்டியா? நோமா, என்னோட எய்ம்ல ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் வருவேன். உங்க அப்பா உன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நீ காட்டுற மரியாதை இதுதானா? நீ என்ன சும்மா டார்ச்சர் பண்ணாத. ஓகே, சாரி. இட்ஸ் ஓகே. டாக்டர், யூனிவர்சிட்டி ஸ்பான்சர்ஷிப் 25 lakhs. என்னால் எப்படி? எனிதிங் ஃபார் யூ மை டியர். பை த வே, நாளைக்கே விசாவுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஐ டோன்ட் நோ ஹவு டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது. டின்னர் சாப்பிடலாம். ஷூர்.